ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் ஏமாத்திருக்கீங்க நீ. ரெண்டு பேரும் வெளியே போகாத கால் உடைச்சு அடுப்பு வைக்க ரெண்டு பேரையும். எவ்வளவு நம்பிக்கிட்டு இருந்த உங்க ரெண்டு பேரையும் இப்படி பண்ணிட்டீங்களே. உங்க அம்மா உங்ககிட்ட சொல்றேன். அடிக்காதம்மா. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. ரெண்டு பேரும் என்ன எப்படி ஏமாத்திருக்கீங்க. இன்னும் கூட என்னால நம்ப முடியல. ஏட்டி உங்க ரெண்டு பேரும் நானாடி பெத்தேன். எனக்கே சந்தேகமா இருக்கு. ஒருவேளை ஆஸ்பத்திரியில எதுவும் மாத்தி கொடுத்துட்டாலும் தெரியல. அம்மா அடிக்காதம்மா. இருட்டி ரெண்டு பேரும் காலையும் உடைச்சு அடுப்புல வைக்கிறேன். எங்க அந்த கொல்லிக்கட்டை அதுலயே உங்க ரெண்டு பேருக்கு சூடு வச்சாதான் என் மனசு ஆறும். என் பள்ளிக்கூடம் போறோமா. ஏட்டி எங்கடி ஓடுறியா நில்லு கட்டி. அம்மா விட்டுருமா. இருட்டி கொல்லிக்கட்டை எடுத்துட்டு வந்து உங்க ரெண்டு பேரும் வாயில சூடு வச்சாதான் செடிப்பட்டு வருவியோ. ஏட்டி ஆமா ஓடுட்டி ஓடு வெளியே ஓடி போவோண்டி வாட்டி. ஏட்டி நீ அந்த பக்கம் ஓடுட்டி நான் இந்த பக்கம் ஓடுறேன். எனக்கு பயமா இருக்குக்கா. ஏட்டி போடி ஓடுட்டி அப்பதாண்டி அம்மா கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். சரிக்கா. படுபாவி நாய்க என்னவா ஏமாத்திருக்காளோ ரெண்டு பேரும் சேர்ந்து. வீட்டுக்கு வரட்டும். வீட்டுக்கு தானே வந்தாகணும். ரெண்டு பேருக்கு எனக்கு சூடு வைக்காம விடுறதில்ல. என்ன இவ தெருவுல வந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஏட்டி பத்து என்னட்டி ஆச்சு உனக்கு. தெருவுல கத்திக்கிட்டு இருக்க. 4 பேர் பார்த்து என்ன நினைப்பாவோ. உன் பிள்ளையில போய் கேளு. நல்ல பிள்ளைய வச்சு வச்சிருக்கே நீ. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா படிக்க தெரியல. நாய்க ரெண்டு ஊர் சுத்திட்டு தெரியுதுங்க. ஏட்டி என்னடி பிள்ளையில அப்படி அடிச்சு விரட்டிட்டியோ. கையில வேற கொல்லிக்கிட்டலாம் வச்சிருக்க. சூடு கூட வச்சுட்டியாட்டி. ஆமா சூடு வச்சுட்டாலும் சிறுத்தை கணக்க ஓடிட்டாவோ ரெண்டு பேரும். அதுக்குன்னு ரோட்ல நின்னு இப்படி அடி கத்துவேன். ஆமா நான் எது பண்ணாலும் உங்களுக்கு தப்பா தானே தெரியும். கேட்டிங்க பாரு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த. அடிச்சு போடுவோம் பாத்துக்க. ஆமா இவர் அடிச்சுட்டாலும் பெத்த பிள்ளையில கண்டிக்க தெரியல. என்ன அதட்ட வந்துட்டாரு இப்பதான். இது எனக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள பிரச்சனை. நீ தலையிட்டா தெரியும் சொல்லிட்டேன். கேட்டி என்னடி ஒரு மரியாதை இல்ல புருஷனுக்கு. இப்படி வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்க. ஏயா நம்ம ரெண்டு பேரும் படிக்காததான் இந்த நிலைமையில இருக்கும். ரெண்டு பொம்பளை பிள்ளையும் படிக்க வைக்கலாம்னு நினைச்சேன். இவளுக்கு என்னன்னா பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க எனக்கு ஏமாத்திட்டு ஊச்சிட்டு திரிறாளோ. என்னையா அப்பா நீரு இதெல்லாம் கேட்க மாட்டீரோ. கேட்கற என்னையும் வந்து அதட்டிரு. மூணுட்டி வாய என்னடி பொம்பளை பிள்ளைய படிக்கலாம் என்ன பிரச்சனை உனக்கு. அதுக்குன்னு இப்படிதான் அடிப்பியோ. அப்பாவும் வாடெல்லாம் சூடு வச்சிருப்பில்ல. இன்னும் 2 வருஷத்துல உலகம் அழிய போகுதுட்டி. இந்நேரத்துல போய் படிக்க வச்சுட்டு இருக்கு பொம்பளை பிள்ளைல. என் பிள்ளைய ஒன்னும் பள்ளிக்கூடம் போக வேண்டாம். அவங்க வீட்லயே இருந்து வீட்டு வேலை கத்துக்கிட்டா போதும். என்னையா பேசுறீரு. நம்ம ரெண்டு பேரும் படிக்காம இந்த நிலைமையில இருக்கும். அவங்களையும் படிக்க விடாம பண்றீங்க நீங்க. கேட்டி போதும் நிறுத்து. அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் இனிமே பள்ளிக்கூடம் போக கூடாது. இன்னும் 2 வருஷத்துல உலகமே அழிய போகுது. பேசிக்கிட்டு இருக்கா. இப்பதான் பள்ளிக்கூடம் போகணும் அங்க போகணும் இங்க போகணும். போட்டி வேலையை பார்த்துக்கிட்டு. ஏன் அப்பா அன்னைக்கே சொன்னாரு இவ்வளவு கல்யாணம் பண்ணாதுன்னு. அப்ப புரியல இப்பதான் புரியுது. இவர் ஒண்ணு கேட்க மாட்டாரு. கேட்கறவங்களும் குறை சொல்வார் வந்து. கேட்டி பிள்ளையில போட்டு என்னமா அடிச்சிருக்க. உன் கை இனிமே அவன் பிள்ளைய மேல பரவே கூட சொல்லிட்டேன். இனி இவ ரெண்டு பேரும் நான் பேசவே மாட்டேன். இவ ரெண்டு பேரும் இனி எப்படியோ போட்டோம். இவ படிக்கலன்னு கேட்டதுக்கு என்ன வந்து ஏசுதாவோ. இனி 2 பேருக்கிட்டே நான் பேசவே மாட்டேன்டி. நீங்க எப்படியோ போங்க சொல்லிட்டேன். கேட்டி என்னடி கண்ண கசக்கிட்டு இருக்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா. போட்டி போய் வேலையை பாரு. பிள்ளைல கூட்டு போய் சாப்பாடு போடு. இப்படியே உங்க 3 பேருக்கும் வடிச்சு கொடுத்து தானே இங்க நான் வந்திருக்கேன். நான் எதுவும் கேட்க கூடாது. நீங்க வச்சுதான் சட்டம்ல இந்த வீட்டுல. எனக்கு எதுவும் தெரியாது. அவங்களே சாப்பாடு போட்டு தின்ன சொல்லுங்க. அவங்களே பிள்ளை போய் சாப்பிடுங்க போங்க. சரிப்பா. ஏட்டி நான் போன பிறகு என் பிள்ளையில அடிச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். தொலைச்சு என்னட்டி இப்போ உங்களுக்கு 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. இனி உங்க கேட்க ஆளே இல்ல. இல்ல எப்படி வேணாலும் ஊர் சுத்தலாம்ல. இனி என்கிட்ட அம்மானு வந்து பேசவே பேசாதே சொல்லிட்டேன். ஏமா அப்படி சொல்லுத. உங்க அப்பன் ஜெயின்டிச்சு சொல்லிட்டு போயிட்டான்ல. இன்னும் 2 வருஷத்துல உலகம் அழிய போதாமா. படிக்காதீங்க போங்க. மன்னிச்சிருமா. ஏம்மா எங்களை மன்னிச்சிருமா. இனிமே நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம். நாங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போறோமா. அதான் உங்க அப்பங்காரன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்கள. ஒன்னும் போக வேண்டாம். நீங்க வீட்லயே இருங்க பிள்ளைகளா. சரிம்மா. அம்மா ரொம்ப அடிச்சிட்டனோ. இல்லம்மா அவ்வளோலாம் ஒன்றும் வலிக்கல. அப்படியா பிள்ளைகளா. சரி வாங்க சாப்பிடுவோம். சரிம்மா. யாச்சி அதுக்கப்புறம் அம்மாவை நீ படிக்கவே வைக்கலையா. அதை ஏன் கேட்குற. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அந்த மனசுக்கிட்ட. ஒன்றும் கேட்க மாட்டேக்கான். 2 வருஷத்துல உலகம் அழிய போகுதுன்னு சொல்லியே காலத்தை ஓட்டி போட்டான். இதையெல்லாமா ஆச்சு நீ நம்பிக்கிட்டு இருந்த. என்ன பண்றது. அந்த மனுஷனுக்கு பயந்தே காலம் போயிருச்சு. இரு தாத்தா ஊர்ல இருந்து வரட்டும். நான் தாத்தா கிட்ட கேட்கறேன். இப்ப இருக்கிற தைரியம் அப்ப இருந்துச்சுன்னா என் பிள்ளைய 2 பேரையும் நல்லபடியா படிக்க வச்சிருப்பேன். என்ன பண்றது. அந்த காலத்தை மறுபடியும் கொண்டு வர முடியுமா. ஏட்டி இப்பயாச்சும் என்ன தூங்க விடுட்டி. ஒரு நைட்டு ஃபுல்லா உட்காந்து கதை சொல்லியிருக்கேன் டி. ஒரே தூக்கமா வருது. சரி ஆச்சி தூங்கு. நான் போறேன். ஆமா ஆச்சி அப்பா ஏன் படிக்கல. ஆத்தாடி இவன் நம்மள விடமாட்டா போலயே. எட்டி தயவு செஞ்சு என்ன தூங்க விடுட்டி. உங்க அப்பங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. போய் உங்க அப்பங்கிட்டயே கேட்டுக்கட்டி. சரி பாத்துக்கிறேன். கடைக்கு போ அங்க போன்னு சொல்லுவல்ல. அப்ப பாத்துக்கிறேன் உன்னை. ஆத்தாடி இவ கண்ணுல இனிமே படவே கூடாது. அப்புறம் நீ ஏன் படிக்கல தாத்தா ஏன் படிக்கலன்னு ஒரு கதையை ஓட்டிடுவா. சொந்த வீட்லயே பதுங்கி வாழ வேண்டிய நிலைமை வந்துட்டு. ஆச்சி ஆத்தாடி நான் இல்லப்பா.